மக்களே, வெல்கம் டு மை சேனல் and this is Jennifer. Welcome to With Love Jennifer. So நிறைய நம்ம வந்து சோப் மேக்கிங் எப்படி பண்றது, ஷாம்பு இதெல்லாமே என்னுடைய சேனல்ல நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் நிறைய பேர் வந்து क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. அதாவது சோப் வந்து மோல்ட்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோல்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு மோல்ட்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ சோப் மேக்கிங்ல ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஆரம்பிக்கிறப்போ நம்ம பெரிய மோல்ட்ஸ்ல எல்லாம் இல்லாம சின்ன சின்ன மோல்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு அளவு தெரியாது, எப்படி இருக்கும், அதோட கன்சிஸ்டன்சி எப்படி வரும், இதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால பேசிக்கான மோல்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிக்கான் மோல்ட்ஸ் தான். இது வந்து நம்ம பை பண்றதுக்கு அப்படி இல்லைன்னா வந்து கப் கேக் பண்றதுக்கு அந்த மாதிரி நிறைய மோல்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேக்குக்கு யூஸ் பண்ற மோல்ட்ஸே கூட நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய ஆன்லைன்லயும் கிடைக்கும், நம்ம வந்து பாரிஸ்லயும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மோல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 100 கிராம்ஸ் கரெக்டா சோப் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி மோல்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பேசிக் மோல்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மோல்ட்ஸ். இது வந்து உள்ள வந்து சிலிக்கான் இருக்கும். எஸ், அண்ட் இந்த பாக்ஸ் வந்து வெளியில இருக்கு. இது வந்து 1200 to 1400 கிராம்ஸ் ஆஃப் சோப் வந்து உங்களால பண்ண முடியும். 1 kg பிளஸ் சோப் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இதுல வந்து போர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மோல்ட் வந்து குழக்குழான்னு இருக்கு. ஸோ இது அப்படியே வந்து சரிஞ்சிரும், இல்லைன்னா வளைஞ்சிரும், எல்லாம் பெருசாயிடும். ஸோ அதெல்லாம் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த பாக்ஸோட இந்த மோல்டு இருக்கிறப்போ இது கரெக்டா அந்த ஷேப்லயே நம்மளுக்கு சோப் வெளியில வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 kg மோல்ட். எஸ், இது வந்துட்டு நிறைய சோப்ஸ் வந்து பண்ணணும், பல்கா பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, இதை பிசினஸா எடுத்து பண்றவங்க மட்டும் இந்த மாதிரியான மோல்டு யூஸ் பண்றது பெட்டர். ஸோ இதுல வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு சோப் வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணிடலாம். and then திருப்பி இது உள்ள வச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னா yes, and it's done. so இந்த மாதிரியான மோல்ட்ஸும் நமக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். இப்போ இந்த மோல்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு கட் பண்றது அண்ட் சோப்ஸை குட்டி குட்டியா எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்ச மோல்டு இதெல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் அப்படியே இதை சோப் வெளியில எடுத்துட்டீங்கனாலே 100 கிராம்ஸ் 110 கிராம்ஸ் அந்த மாதிரி சோப் வந்துடும். பட் இது லாங் டேர்ம்ல நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காது, ரொம்ப கஷ்டம். ஐ மீன் நம்ம வந்து நிறைய சோப்ஸ் இருக்கு, ஆர்டர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றப்போ நம்ம வந்து குட்டி குட்டியா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் போர் பண்ணிட்டு இருந்தோம்னா செட் ஆகாது. ஸோ மொத்தமா எதர் இந்த 1 kg ஆர் 5 kg இதுல தான் வந்து நம்ம சோப் பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ இந்த 1 kg மோல்ட்ல எடுத்தோம்னா எப்படி கட் பண்றது அண்ட் 5 kg மோல்ட்ல இருந்து சோப் எடுத்து எப்படி கட் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 5 kg ஆஃப் சோப் எப்படி வந்து கட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் வந்து 1 kg காமிக்கலனா இதுல இருந்து நம்ம வந்து 1 kg சோப் வந்து தனித்தனியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட கட்டிங் வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ 5 kg which is this big. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டா ஆக்க போறோம். அதுக்கப்புறம் அதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணணும். ஓகே, அண்ட் இதுதான் வந்து இந்த 5 kg சோப் வந்து கட் பண்றதுக்கான கட்டர். இதுல பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஸ்ட்ரிங் வழியா நம்ம வந்து இந்த சோப் வந்து உள்ள இது பண்ணோம் அப்படின்னா அப்படியே சர்வன் அப்படியே கட் பண்ணிட்டு போயிடும். அது எப்படின்னு பார்க்கலாமா? பிளேஸ் பண்றப்போ எப்பவுமே ஒரு கார்னர்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் அளவு வந்து கரெக்டா கட் ஆகும். எஸ், சிங்கிள் பார் ரெடி. இதே மாதிரி இதுல இன்னும் 2 பார் எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது பாத்தீங்கன்னா 5 kg மோல்ட்ல இருந்து எடுத்த சோப்பை வந்து 3 பாகமா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குட்டி குட்டி சோப்பா கட் பண்றதுக்காக அந்த பெரிய பார் தான் வந்து அது. இல்ல இன்கேஸ் நீங்க வந்து இதுலதான் ஊத்த போறீங்க அப்படின்னா இது வந்து 1200 கிராம்ஸ் சோப் வருது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டர் இருந்தாலே போதும். ஸோ அந்த கட்டர் வந்து along with the 5 kg, இந்த கட்டர் வந்து along with this 1 kg பிளஸ்க்கான சோப்புக்கு. இதுல எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இதுல இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, சோ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளவு கிராம்ஸ் வேணுமோ. சோ நீங்க அதை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவு கிராம்ஸ் வருதுன்னு ஒவ்வொரு இதுவா நீங்க ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே கரெக்டான அளவு என்ன அளவுக்கு நம்ம வந்து எப்பவுமே கட் பண்றோமோ அதே அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும். 100 கிராம்ஸ்னா 100, 110னா 110. நான் சொன்ன மாதிரி ஒரு எண்ட்ல வந்து சோப் வச்சுக்கோங்க.
1 kg ஆக்கி அதுல இருந்து அதை எப்படி கட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். soaps are ready. so இத வந்து 30 daysக்கு நம்ம வந்து saponification process அப்படினு ஒண்ணு சோ அதுல எடுத்து வைக்கணும் காத்து படுற மாதிரி. சோ அத வெச்சிட்டோம் அப்படினா 30 daysக்கு அப்புறம் இது chemical free soap-ஆ ஆகிடும். இத பத்தி இன்னும் இந்த மாதிரி soap classes full and full chemical free cold process soap making எப்படி கத்துக்கணும் எப்படி செய்யணும் அப்படினா நீங்க எங்க கிட்ட வந்து கத்துக்கலாம். சோ அதுக்கு நீங்க Nature's Joy கான்டாக்ட் பண்ணுங்க. 8667832012 அப்படிங்கற நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னுடைய சேனல் வித் லவ் ஜெனிஃபரை லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை.